அத்தனை ஒரு பெண்மணியாக இருப்பதால் அந்த சமாதியில் இன்றும் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கின்றன. வியாதிகள் குறைகின்றது, நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்றன. ஏனென்றால் ஒரு மகாத்மாவுடைய சமாதி என்பது அங்கு மகிழ்வுகள் நிறைந்த ஒரு இடம். ஒரு விடுதலை போன்று இந்த மகாத்மாவுடைய சமாதியினுடைய பெருமைகளை சொல்லுவார்கள். என்ன அது? ஒரு தீபம் எரிகின்றது, அந்த தீபத்திற்கு யாரும் எண்ணெய் விடவும் இல்லை. அந்த தீபம் மழையிலும் அணையாது, காற்றிலும் அணையாது, அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அந்த தீபம் தன்னை தேடி வருபவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கர்ம வினைகளை அகற்றி நன்மையை செய்யும். அந்த தீபம் எது என்றால் மகான்களுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதிதான். அந்த சமாதியை யார் தேடி செல்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகாத்மா அந்த உயர்ந்த இறைநிலையை அடைவதற்காக நிறைய ஜபம் செய்கின்றார், தியானம் செய்கின்றார், புண்ணிய காரியங்களை செய்கின்றார். முக்தியை அடைந்த பிறகு அவர் கடந்தான். நாமே இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்கின்றோம், ஒரு சோலை வழியாக செல்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம் என்றால், போகும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் நாம் ஒரு கூடையிலே பறித்து போட்டுக்கொண்டே செல்கின்றோம். சில பழங்களை பறித்து போட்டுக் கொள்கின்றோம், காய்களை போட்டுக் கொள்கின்றோம். நமக்கு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை காஞ்சிபுரம் சென்ற பிறகு என்றால் அவற்றை அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து போவது போல் இந்த மகான்கள் அந்த முக்தி என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கு நிறைய ஜபம், நிறைய தியானம், நிறைய புண்ணிய காரியங்கள், பிராணாயாமம் இவைகளை எல்லாம் செய்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு ஊருக்கு போகின்ற வழியில் அவர்கள் சேகரித்துக் கொள்ளக்கூடிய சாமான்கள் போன்றது. அந்த முக்தியை அடைந்த பிறகு அவர்களுக்கு இவைகளால் ஒரு பலனும் இல்லாமல் போய்விடுகின்றன. அவர்களுக்கு என்ன ஆக வேண்டும்? இந்த உலகமே பொய்யாக போய்விடுகின்றது. இறைவனும் கையில் கிடைத்து விட்டான். அவர்கள் செய்த அந்த நாம ஜபம், பிராணாயாமம், தீர்த்த யாத்திரை, பல புண்ணிய காரியங்கள், பூஜை, இதனுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அந்த சமாதியிலே குவிந்து யாரெல்லாம் அந்த மகான்களுடைய சமாதியை பிரதட்சணம் செய்கின்றார்களோ, விழுந்து வணங்குகின்றார்களோ, சேவை செய்கின்றார்களோ, பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த புண்ணிய பலன்கள் வந்து சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் 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 பல நன்மைகளை நமக்கு சேர்த்து வரும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏனென்றால் பெண்கள் என்று சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவார்கள், பெண்கள் தியானம் செய்யக்கூடாது, பெண்கள் வேதாந்தம் கேட்கக்கூடாது, பெண்கள் பக்தி செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? அதுவும் யோகம் என்பது மிகவும் கடினமான ஒரு சாதனை. வேதாந்த விசாரம் என்றாலும் பாதையை பூர்ணமாக திருப்பி ஹிருதயத்தை ஒதுக்கிவிட வேண்டும். பக்தி என்றால் கதை கேட்பது, நாமசங்கீர்த்தனம் செய்வது, நாமஜபம் செய்வது, தீர்த்த யாத்திரை செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, இவைகள் தான் பக்தி. இதை எல்லோரும் செய்யலாம், சுலபமானது. தவம் என்றாலே சற்று கடினம் தான். தவம் என்றால் உணராமல் உண்ணாமல் ஒரு நிலையில் அமர் தனிமையிலே பல ஆண்டுகள் உடலை வருத்திக் கொண்டு இறைவனை நினைக்க வேண்டும். அதுவே கடினம் தான். ஏனென்றால் பெண்களுடைய சரீரம் மென்மையானது. ஒரு நல்ல அழகான மலர் மலர்ந்திருக்கின்றது. அந்த மலரிலே ஒரு தேனி வந்து அமர்ந்தால் அந்த மலர் தாங்கும். அந்த சிறிய மலரிலே ஒரு பெரிய பறவை வந்து உட்கார்ந்தால் அந்த மலர் தாங்குமா? அதுபோல் மென்மையான பெண்களுடைய சரீரம் தவத்துக்கு உகந்தது அல்ல என்பது பலருடைய அபிப்பிராயம். தவத்துக்கே உகந்தது அல்ல என்று சொல்லும் பொழுது யோக சாதனையிலே அந்த சுழுமுனை மேலே கிளம்பி வரும் பொழுது அதனுடைய ஆற்றலையும் அதனுடைய வெப்பத்தையும் அதனால் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் தாங்குவது என்பது மிகவும் கடினம். அதையும் இந்த அம்மா தாங்கிக் கொண்டு
உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து அதிலும் லகிமா. ஏன் இத்தகைய சித்த புருஷர்கள் இவையெல்லாம் இறைவனுடைய சங்கல்பங்கள் தான். காரணம், யோக சாஸ்திரத்திலே ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சித்தி சித்தித்தால் அவன் தன்னை மெலிதாக்கிக் கொண்டு ஒரு பஞ்சு போல் பறக்க முடியும் என்று எழுதியிருக்கிறார். நாம் இவற்றையெல்லாம் படித்தும் கேட்டும், ஆனால் அப்படி ஒருவரை காணாமல் இருந்து விட்டோமானால் நமக்கு என்ன தோன்றும்? இவையெல்லாம் கதையா? யாராவது நீ பார்த்திருக்கின்றாயா? ஏதோ புராணத்தில் அவர் பறந்தார், இவர் பறந்தார் என்று மனிதர்களுக்கு அந்த சாத்திரங்கள் மீதே அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும், யோகத்தின் மீதே அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த யோக நூல்களில் சொல்வதெல்லாம், சொல்லி இருப்பதெல்லாம் உண்மைதான் என்பதை நமக்கு அவ்வப்பொழுது புலப்படுத்துவதற்காக இத்தகைய மகான்களை பகவான் உலகத்தில் அவ்வப்பொழுது நடமாட